உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கு சம்பந்தமாக ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பானது கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது. அதில் ஏன்னா மக்கள், அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க, அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்பது மக்கள், அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இது இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அது வெளிக்கொண்டவர்களுக்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியை, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி, அதில் 2 பேர் இருக்கிற குழு அதை கண்காணிப்பும் அந்த குழுவினுடைய மேற்பார்வையில் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான், இதனால தான் இந்த வழக்கே சிபிஐக்கு போயிருக்கிறது. பாருங்க, ஒரு வழக்கு தொடர்கிறவர் மேல அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக. அதே போல திமுக அன்றைக்கு கரூர்ல அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட 41 பேரை நாம் இழந்து நிற்கின்றோம். திமுக அங்க பல பேர் சொல்றாங்க இன்னைக்கு ஏதோ இங்க நடக்க போகுது அப்படின்றது மக்கள் அன்னைக்கு அங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம நாமக்கல் இங்கிருந்து தான் அங்க அவங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா நாமக்கல்லே வந்திருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வர மற்ற திருச்சி, பெரம்பலூர் பகுதியில் வந்திருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளவு கூட்டம் வருவார்கள், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவதற்கான இடம் என்ன, இதெல்லாம் காவல்துறை, தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவர்கள் அதை சரியாக செய்யவில்லை, சரியாக செய்ய தவறியதன் விளைவாக கிட்டத்தட்ட 41 பேரை நாம் இழந்து நிற்கின்றோம். இப்பொழுது உச்சநீதிமன்றம் சரியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. இதன் மூலியமாக தமிழக அரசு எந்தெந்த இடத்துல தவறு செய்திருக்கிறது, தமிழக அரசு இதில் என்ன நெக்லிஜென்ஸ் இருக்கிறது என்பதெல்லாம் வெளில கொண்டு வரும். புரியல, தட்டினது பத்தாதுன்னா சரியா தட்டல. பாருங்க, இதுதான் ஒரு விடுதலை சிறுத்தைகள், ஒரு கட்சி, ஒரு வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் நாங்கள் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள், இவர்கள் தான் தலித் மக்களை காப்பவர்களா? எந்த இது நாம் இந்த திமுக ஆட்சியில், திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை, அதுவும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கேட்டால் இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பாருங்க. சட்டம் ஒழுங்கு என்பதே இங்கு அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. தமிழக அரசாங்கம் அது அவர்களுடைய கூட்டணி கட்சின்றதுனால அவர்களுடைய துணை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சொன்னீங்க, கரூர் சம்பவமாக வழக்கு தொடுக்கிறவரை திமுகவினுடைய நிர்வாகி மிரட்டி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கோர்ட்ல அது திமுகவினுடைய கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கோர்ட்ல வழக்கறிஞர்களை தாக்குகிறார்கள். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சூழ்நிலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, கொடுங்கோல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழகம் போராட வேண்டும். ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். இந்த கொடுங்கோல் தமிழக திமுகவினுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. அது அவர் தான் சரியா சொல்றார். தமிழ்நாடு போராட வேண்டும், எங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.